குக்கு வித்து கோமாளி செட்ல திவாகர் நடந்துகிட்டதை பத்தியும், அதே மாதிரி பெண்கள்கிட்ட அவர் எப்படி பேசினாரு, தாங்கிட்ட எப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை இப்ப ரீசெண்டா செஃப் தாமு அவர்கள் ரொம்ப கோபமாவே தெரிவிச்சிருக்காராம். கடந்த ஒரு 10 நாட்களாவே குக்கு வித்து கோமாளி செட்ல திவாகர் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டதாகவும், ஆனா இவர் மாக்காப்பா புகழ் அப்புறம் கானா வினோத் மேல அவங்க எல்லாருமே நான் இரும்பு கம்பியால அடிக்கிறாங்க, தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னு திட்டுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. இப்ப இதுல பாதிக்கப்பட்டவங்க குறிப்பா அறந்தாங்கி நிஷா, இன்னொரு பக்கம் ஒன் ஆஃப் த குக்கருடைய மஞ்சுநாதன், இவங்க எல்லாருமே அவங்க தரப்புல வீடியோ வெளியிட்டு திவாகர் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு இருக்கு, பெண்களை அடிக்கிறாரு, ஷோல்டர்ல குத்துறாரு, நகை ரத்தம் வர அளவுக்கு புராண்டி விடுறாரு, அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாருன்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா திவாகர் திரும்ப திரும்ப அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல புகழ் அப்புறம் கானா வினோத் இவங்க 2 பேரையும் திட்டி டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. நான் மாக்காப்பாவை கூட மன்னிச்சிருவேன், புகழெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், நீனா ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த குக்கு வித்து கோமாளியில ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜா இருக்கக்கூடியவன் தான் செஃப் தாமு. இந்த ஷோவுக்கு இவரும் ஒரு பில்லரா இருக்காரு. அப்படிப்பட்ட செஃப் தாமு திவாகர் பத்தியான கேள்விக்கு என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, இந்த குக்கு வித்து கோமாளி 6 சீசன் கடந்து வந்திருக்கோம், இப்ப 7வது சீசன் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 7 சீசன்ல இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி வந்ததே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் வந்திருக்கு, சில பேர் இந்த ஷோவோட போயிருக்காங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் தப்பா நடந்துக்கிட்டாங்க, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே விவாதம் வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு ஏன் திவாகர் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்கிட்டயே ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, கிண்டல் பண்றாரு, பாடி ஷேமிங் பண்றாரு, மரியாதை கொடுக்க மாட்டாரு. மற்றவங்க எனக்கு கிண்டல் பண்ணாங்க, டீஸ் பண்ணாங்கன்னா கூட அது ஒரு மரியாதை இருக்கும். ஆனா அந்த ஒரு பேசிக் மரியாதை, ஒரு சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது திவாகர் சுத்தமா இல்ல. எவ்வளோ டைம் நாங்கள் வான் பண்ணி பார்த்துட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்கள் கிட்ட ஒரு பேசக்கூடிய விதம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும், அதெல்லாம் எடிட் பண்ணா கூட டிவியில போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் செஃப் தாமு ரொம்ப காட்டமா கோபமா தெரிவிச்சிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் கார்த்தி இப்ப மறுபடியும் ஒரு ஹிட் படத்தோட இயக்குனர் கூட கை கோர்க்க போறாராம். தமிழ் சினிமால முன்னணி ஹீரோக்கள் ஒருத்தர் வளம் வரக்கூடியவர் தான் கார்த்தி. இவர் சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி கதைக்களத்தோட இருக்காது. பருத்திவீரன் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லா படங்களையும் அவருடைய தனித்துவமான நடிப்பை காமிச்சிருக்காரு. கடைசியா கார்த்தி நடிப்புல இந்த வருஷம் திரைப்படம் வா வாத்தியார். இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சது. இப்ப சர்தார் 2, மார்ஷல், கைதி 2ன்னு சொல்லி அடுத்தடுத்த படங்கள் கம்பெனியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே எக்கச்சக்கமான படங்கள்ல பிஸியா இருக்கக்கூடிய கார்த்தி இப்ப சூப்பர் ஹிட் படத்தை இயக்குன ஒரு டைரக்டர் கூட கை கோர்க்க போறாராம். அவரு வேறும் கிடையாது, இயக்குனர் பாண்டியராஜ் இருக்காருல்ல, அவரு கூட தான் படத்தை இயக்க போறாராம். இந்த படத்தை சூர்யா தயாரிக்க போறாரு. இந்த படம் கண்டிப்பா ஒரு காமெடி படமா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஏன்னா பாண்டியராஜ் அவரோட பல திரைப்படங்கள் காமெடி படமாவோ இல்ல குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கூடிய படமா தான் வந்திருக்கும். அந்த வரிசையில கார்த்தி பாண்டியராஜ் திரைப்படம் என்ன மாதிரி கதைக்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.